ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உனக்கு நல்ல செய்தி தர உன் சாயப்பா உன் வீடு தேடி வந்து இருக்கின்றேன். சந்தோஷமாகவே வந்திருக்கின்றேன். உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகின்றது. உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு. உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியானது வந்து சேரப்போகின்றது. உன் மனமே குளிரப் போகின்றது. உனக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்டது எல்லாம் விலகி நன்மைகள் எல்லாம் உன்னை வந்து சேரப்போகின்றது. நீ என்னுடைய வழிபாட்டை ஒவ்வொரு நாளும் எந்த குறையும் இல்லாமல் முழு மனதோடு செய்து கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கையில் உயர்வான ஒரு இடத்தை நீ பெறப்போகின்றாய். உனக்கான நல்ல பலன்களை எல்லாம் உன் சாயப்பா நான் தருவேன். உன்னை அதிர்ஷ்டமில்லாதவர் என்று நீ நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நீ நினைத்தது எதுவே நடக்கவில்லை என்று வருத்தம் கொள்கின்றாய். என் செல்லமே, நீ நினைப்பது தவறு. நீ துரதிர்ஷ்டசாலி என்று நினைத்து கொண்டிருப்பது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். சில நேரங்களில் நீ எடுத்த முடிவுகள் உன்னை நீ இந்த நிலைமைக்கு ஆளாக்கிவிட்டு சென்று விட்டது. அதற்காகவெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது. எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உன்னுடைய கெடு பலன்களை எல்லாம் குறைத்து உன் வாழ்க்கையில் நல்லது செய்ய உனக்காக நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நீ நினைத்தால் எல்லா விதமான பிரச்சனைகளையும் மனக்குழப்பத்தையும் சற்றென்று நீ மாற்றிவிடலாம். இப்போது என்ன நடக்குமோ என்ற பயம்தான் உன்னை எதை பற்றியும் யோசிக்க விடாமல் திணறடித்து கொண்டிருக்கின்றது. கவலையை கொள்ள வேண்டாம். முதலில் உன்னுடைய மனதை ஒரு நிலைப்படுத்து. அமைதி இல்லாமல் நீ செய்யும் எந்த காரியமும் வெற்றியடையாது என்பது உனக்கு நான் எத்தனை முறை சொல்ல இருக்கின்றேன். என் செல்லமே, எல்லோருக்கும் ஏதோ ஒரு விஷயத்திற்காக உன்னை காயப்படுத்தி கொண்டும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்து கொண்டும் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் நினைத்தது போலவே நீயும் அதிலிருந்து கண்ணீரை சிந்திக் கொண்டே இருக்கின்றாய். என் செல்லமே, என் மீது நம்பிக்கை வைத்து முழு மனதோடு நீ இருக்கும்போது மற்றவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நீ எதற்காக இப்படி கண்ணீர் வடிக்க வேண்டும்? எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நீங்க வேண்டும், மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் நீ என்னை முழு மனதோடு வணங்கி வா. உனக்காக அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன். என்னை வழிபடுபவர்கள் இந்த உலகம் முழுவதும் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதமானது தக்க சமயத்தில் கிடைத்து கொண்டேதான் இருக்கின்றது. எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் நான் சரி செய்து அவர்களுக்கான நல்லதொரு வாழ்க்கையை செய்து கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்திருக்கின்றேன். அவர்களினுடைய தலையெழுத்தையே நிச்சயமாக மாற்றியிருக்கின்றேன். அனைவருக்கும் அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து விடுகிறது என்று நம்பித்தானே என்னை தேடி வந்த என்னை சரணாகதி அடைகிறார்கள். என் செல்லமே, நீ என்னை சேருவதற்கு முன்பாக உன்னுடைய உடலையும் மனதையும் தயார்படுத்திக்கொள். நிச்சயமாக இந்த சாயப்பாவின் படத்திற்கு முன்னால் விளக்கேற்றி வைத்து என்னிடம் மனம் விட்டு பேசு. உனக்கு எத்தனையோ மனக்குழப்பங்களும் தேவையில்லாத கவலைகளும் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் நீ என்னிடம் சொல்லி புலம்புவதை விட்டுவிட்டு மனம் ஒன்றி மனதார சாயப்பா என்று என்னை அழைத்து, நீயே எங்களுக்கு துணை சாயப்பா, உன்னை தவிர என்னை காக்க வேறு யாரும் இல்லை, நீங்களே எனக்கு கதி என்று என்னை கூறி ஒரு முறை அழைத்து பார். உன் சாயப்பா உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்து உன்னை மன மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் வாழ வைப்பேன். உன் வீட்டில் நல்லது நடக்கச் செய்வேன். நல்லதையே நினைத்து நல்லதையே செய்தால் உன் வீட்டில் நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்கும். என் மீது நம்பிக்கை வை. உன்னுடைய நம்பிக்கை முழுமையானதாக இருக்கும்போது உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக தீர்ந்துவிடும். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் சர்வ நிச்சயமாக நடந்தே தீரும். உனக்கு ஒரு நல்ல வேலையை உன் சாயப்பா காட்டத்தான் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றுதானே உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன். கடந்து போன நாட்களை எல்லாம், துன்பத்திற்கான நாட்களை எல்லாம் நீ மறந்துவிடு. இனி வரப்போகும் நாட்களிலெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு துன்பமானது உன்னை வாழ்க்கையில் ஏற்படாமல் அவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்தி உனக்கு நல்லதெல்லாம் கொடுத்து உன்னை நலமுடன் வாழ வைப்பேன். என் செல்லமே, உனக்கு எந்த ஒரு விஷயம் தேவையில்லாததாக இருக்கிறதோ அதை அப்படியே விட்டுவிடு. உனக்கு எது தேவையோ அதை மட்டுமே நினைவில் வைத்துக்கொள். உன் கவலைகளும் கஷ்டங்களும் தானாக மறைந்துவிடும். எந்த ஒரு நிமிடமும் உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நடக்கக்கூடாது என்று கவனமாக இரு. உனக்கான
நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் சாயப்பா எனக்காக செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கான நாளாக ஒவ்வொரு நாளையும் உன் சாயப்பா மாற்றி கொடுப்பேன். உனக்கான தீர்வையெல்லாம் உன் சாயப்பா நிச்சயமாக கொடுப்பேன். உன்னை பல பேர் வெறுக்கிறார்கள், சில பேர் அன்பு காட்டுகிறார்கள். இதை நான் எப்படி எடுத்துக்கொள்வது என்று புலம்புகிறாய். என் செல்லமே, இதுதானே வாழ்க்கையின் தத்துவம் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் ஒரே மாதிரியான குணம் இருப்பதில்லை அல்லவா? அவரவருக்கு என்று ஒரு குணம் இருக்கின்றது. சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல ஒவ்வொருவரும் தங்களுடைய குணத்தை மாற்றிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களை நினைத்தெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது. இத்தனை நாட்களாக எதை எண்ணி காத்திருந்தாயோ, எதை வேண்டுமென்று பிடிவாதமாக இருந்தாயோ, அதை உனக்கு நிச்சயமாக உன் சாயப்பா தரத்தான் போகின்றேன். நீ எதிர்பார்த்த விஷயங்களில் எல்லாம் உனக்கு வெற்றி தரப்போகின்றேன். உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. நான் சொல்லக்கூடியது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். சகல ஐஸ்வர்யங்களையும் உன் சாயப்பா உன் வீடு தேடி கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகின்றேன். உனக்கு என்னுடைய ஆசீர்வாதம் முழுவதுமாக நிச்சயமாக கிடைத்திருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லதொரு திருப்பங்கள் எல்லாம் ஏற்படத்தான் போகின்றது. உன் சாயப்பா சொல்லக்கூடிய அனைத்தும் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். நான் ஒரு விஷயம் சொல்லுகிறேன் என்றால் அதற்கான காரணம் ஒன்று இருக்கின்றது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் இல்லாமல் எந்த நேரத்திலும் உன் சாயப்பா உன்னை தேடி வருவது கிடையாது. உனக்கு ஒரு நல்லதொரு வாழ்க்கையில் திருப்பத்தை எல்லாம் நான் ஏற்படுத்தி இருக்கின்றேன். இனி எதை நினைத்தும் நீ கவலை கொள்ளக்கூடாது, கண்ணீர் சிந்தக்கூடாது. மன அமைதியோடும் நிம்மதியோடும் நீ இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை எல்லாம் உனக்கு புரிய வைத்து உன் வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்பட போகின்றது. உனக்கு வெற்றியானது கிடைக்கப் போகின்றது என்ற விஷயங்களை எல்லாம் சொல்லத்தான் வந்திருக்கிறேன் செல்லமே. நான் நினைத்தது போலவே உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கத்தான் போகின்றது. நீ ஆசைப்பட்டதை விட பல மடங்கு நல்லதொரு வாழ்க்கையை உனக்கு உன் சாயப்பா பிடித்த மாதிரி மாற்றி கொடுக்கப் போகின்றேன். நீ தனியாக படுகின்ற அத்தனை துன்பங்களுக்கும், நீ வடிக்கின்ற கண்ணீருக்கும் நிச்சயமாக ஒரு நாள் பதில் கிடைக்கும் என்று நான் சொன்னேன் அல்லவா? அதற்கான பதில் எல்லாம் இப்போது கிடைத்து விட்டது. நீ பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கும்போது உன்னை கண்டு அனைவருமே ஆச்சரியப்பட போகின்றார்கள். நான் உன்னோடு இருக்கும்போது உனக்கு எதற்காகவும் பயம் என்பது இருக்கக்கூடாது. இனி உன்னுடைய வாழ்க்கையானது ஒளிமயமாக மாறத்தான் போகின்றது. எல்லாமே இனி உனக்கு வெற்றியாகத்தான் இருக்கும். நீ தொட்ட அனைத்திலும் உனக்கு மகிழ்ச்சியும் வெற்றியும் நிம்மதியும் தானாகவே வந்து சேரும். உன்னுடைய கடமை எதுவோ அதை ஆனந்தமாக விருப்பத்தோடு செய். அப்போதுதான் உனக்கே ஒரு சக்தி வந்து சேரும். உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து குவியும். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கின்றது. இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.